அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். பேச்சுரிமை அதிகாரத்திற்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்க. நீங்க முன்னாடியே ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. முதலில் நீங்கள் திருந்துங்கள் அப்படின்னு. என்ன திருந்தணும்? விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு முதல்ல நீங்க திருந்துங்க. எல் முருகன் அவர்களே, உங்கள் சமூகத்துக்கு இந்த பிஜேபி அரசு எவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் சமூகத்திற்கு ஒரு சலுகை கூட வாங்கி கொடுக்க முடியாத நீங்கள்லாம் மத்திய இணை அமைச்சராக பயணிக்கிறீர்கள். முதலில் நீங்க திரும்புங்கள். எல் முருகன் அவர்களே, முதலில் நீங்க திருந்துங்கள். என்னவென்றால், உங்களுடைய சமூகத்தை பாத்ரூம் அல்லவும் ரோடு கூட்டவும் தூய்மை பணியாளர் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு காலம் காலமாக இந்த வேலையையே உங்கள் சமூகம்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சமூகம் ஒடுக்க பார்க்கிறது. பிஜேபி ஒடுக்க பார்க்கிறது. ஒன்றிய அரசு ஒடுக்க பார்க்கிறது. இதை கண்டிக்க துப்பில்லாத நீங்கள் முதலில் திருந்த வேண்டும். RSS அதிமுகவை வழி நடத்துவதில் என்ன தவறு? உண்மைதான். ஏன்னா, அதிகாரம் என்னவென்று தெரியாதவர்களிடம் அதிகாரம் சென்றால் நீங்கள் தான் வழி நடத்துவீர்கள். ஏன்னா, வழி நடத்த தெரிந்தவர்களிடம் அதிகாரம் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு எப்படி நம் தொண்டர்களை வழி நடத்துவது, எப்படி நம் முன்னோர்கள் நம்மளை நம்பி விட்டு சென்றிருக்கிறார்கள் மாபெரும் ஒரு கட்சியை, நாம் எப்படி வழி நடத்துவது என்று சிந்திப்பார். ஆனால் அவர் இத்தகைய செயலை சிந்திக்க மாட்டார். அவர் சிந்திப்பது ஒன்றெல்லாம், நம் குடும்பம் பணப்புழக்கத்திலே இருக்கும், நம் சம்பந்தி குடும்பம் பெரிய